சோழன் ஒரு பக்கம் உயில தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சோழனோட பெரியப்பா அந்த உயில் அந்த வீட்ல தான் இருக்கும். அவங்க கைக்கு எப்படியும் கிடைக்கக்கூடாது. எப்படியாவது அத எடுத்து அந்த ஆதாரம் இல்லாம நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, சோழனோட பெரியப்பாவும் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க வாசல்ல ஒரு பெட்டி மாரி இருக்கிறத பார்க்குறாங்க. இவன் எல்லா பொருளையும் அந்த பெட்டிக்குள்ள தானே வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் எப்பயுமே வெளியில தானே தூங்கிட்டு இருக்கான். இந்த பெட்டிக்குள்ள தான் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிய எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நிலா இருந்துகிட்டு யாரோ வந்த மாரி இருக்குது. சோழன் யாருன்னு தெரியல. ஏதோ சத்தம் கேட்குது. உங்க பெரியப்பா குரல் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த வந்துடுறேன் நிலா. நான் எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டேன். இங்க எதுலயும் இல்ல. சோழன் ஓட்டுல ஏறிர்றாங்க. நிலாவும் சோழனும் ஓட்டுல நின்னுட்டு, "எங்க பெரியப்பாவுக்கு இங்க என்ன வேல? அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்துட்டு, "அவரு ஏதோ தேடுற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அவரு என்ன தேடுவாரு? உயில தான் தேடுவாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் மெதுவா பேசிட்டு இருக்காங்க. அதே மாரியும் அங்க சோழனோட பெரியப்பா கையில உயில் கிடைச்சிடுது. கிடைச்சதும் அத பார்த்ததும் சந்தோஷப்பட்டுட்டு, "இந்த உயில் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பமும் இந்த உயில தான் தேடிக்கிட்டு இருக்கு. இந்த உயில் அவங்க கண்ல கிடைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இத நம்ம அழிச்சிட வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட பெரியப்பா அத நெருப்ப வச்சு கொளுத்த போறாங்க. அந்த நேரத்துல சோழன் பார்த்துட்டு, "என்ன பெரியப்பா கிரிமினல் மாரி யோசிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வேகமா அந்த உயில பிடுங்கிடுறாங்க. சோழனோட பெரியப்பா கிட்ட இருந்துட்டு. ஒன்னும் "ஏய் அந்த உயில குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட பெரியப்பா கேட்குறாங்க. "என்ன பெரியப்பா இந்த உயில அழிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கம்பி எண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்றாங்க. "ஏய் மன்னிச்சிடுறா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட பெரியப்பா மன்னிப்பு கேட்குறாங்க. நிலாவும் சோழனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த உயில குடுக்குறாங்க. "இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறதுக்கான ஆதாரம் சார் இது" அப்படின்னு சொன்னதும், கோர்ட்டும் அது நடேசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. உடனே நடேசன் அவங்க குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு வர்றாங்க ரொம்ப சந்தோஷமா. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.